ஓம் சரவண பவன் நற்பவி. ஹலோ மக்களே, இது ஸ்ரீரங்கங்க. ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பள்ளிக்கொண்ட பெருமாளை தாங்க நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலங்க. இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா ரங்கநாயகி தாயார் அமைக்க பெற்று இருப்பாங்க. மக்களே, நாங்கள் போக சொல்ல பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. திங்கட்கிழமையில் அந்த தெய்வத்தை போய் வழிபட்டது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுங்க. கோபுரம் தரிசனம் பார்த்தாலே கோடி புண்ணியம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கோபுர தரிசனம் பார்த்துட்டு நாங்கள் உள்ளே நுழைஞ்சங்க. மக்களே, சுக்கிரனுடைய தோஷம் நீங்கணும்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நீங்கள் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க மக்களே. கண்டிப்பாக வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்குன்றது ஒரு ஐதீகம் உண்டு. நாங்கள் போக சொல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதம் நிகழ்ந்தது மக்களே. தாயாரை ஊர்வலமாக கொண்டு வந்து ரங்கநாத பெருமாள் கிட்ட சேர்த்தாங்க. அந்த அற்புத காட்சியை நாங்கள் பார்த்துட்டு தான் வந்த மக்களே. அதே நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். ஸ்ரீரங்கம் பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசத்தில் முதலாவது திவ்ய தேச ஸ்தலம் தாங்க இந்த ஸ்ரீரங்கம். பெருமாள் கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சூரியனும் ஒரு பக்கம் சந்திரனும் அமைக்க பெற்றிருப்பாங்கங்க. அப்படிப்பட்ட சந்திரனுடைய நாளில் அந்த கோபுர தரிசனத்தை அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சந்திர பகவானையும் பார்த்தோங்க நாங்கள். அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தது மக்களே. அதாவது நம்ம எதுவுமே பிளான் பண்ணி செய்யலை. ஆனால் அவங்க அழைப்பு இருந்தால் தான் அந்த ஸ்தலம் போக முடியுன்றது எனக்கு தெரியும். ஆனால் அந்த நாளில் அப்படி ஒரு அழைப்பை கொடுத்து அந்த கோபுர தரிசனமும் அந்த சந்திர பகவானையும் அந்த பெருமாளையும் பார்த்தது, தாயாரையும் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்த மக்களே. நீங்களும் ஒரு ட்ரிப்பு ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக பெருமாளுடைய தரிசனம் பார்த்தீங்கன்னா நல்ல அனுகிரகம் கிடைக்குங்க. நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மக்களே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. பை. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ரங்கநாயகி தாயாருக்கும் ரங்கநாத பெருமாளுக்கும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஓம் சரவண பவன் நற்பவி. ஹலோ மக்களே, இது ஸ்ரீரங்கங்க. ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பள்ளிக்கொண்ட பெருமாளை தாங்க நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலங்க. இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா ரங்கநாயகி தாயார் அமைக்க பெற்று இருப்பாங்க. மக்களே, நாங்கள் போக சொல்ல பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. திங்கட்கிழமையில் அந்த தெய்வத்தை போய் வழிபட்டது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுங்க. கோபுரம் தரிசனம் பார்த்தாலே கோடி புண்ணியம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கோபுர தரிசனம் பார்த்துட்டு நாங்கள் உள்ளே நுழைஞ்சங்க. மக்களே, சுக்கிரனுடைய தோஷம் நீங்கணும்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நீங்கள் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க மக்களே. கண்டிப்பாக வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்குன்றது ஒரு ஐதீகம் உண்டு. நாங்கள் போக சொல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதம் நிகழ்ந்தது மக்களே. தாயாரை ஊர்வலமாக கொண்டு வந்து ரங்கநாத பெருமாள் கிட்ட சேர்த்தாங்க. அந்த அற்புத காட்சியை நாங்கள் பார்த்துட்டு தான் வந்த மக்களே. அதே நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். ஸ்ரீரங்கம் பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசத்தில் முதலாவது திவ்ய தேச ஸ்தலம் தாங்க இந்த ஸ்ரீரங்கம். பெருமாள் கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சூரியனும் ஒரு பக்கம் சந்திரனும் அமைக்க பெற்றிருப்பாங்கங்க. அப்படிப்பட்ட சந்திரனுடைய நாளில் அந்த கோபுர தரிசனத்தை அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சந்திர பகவானையும் பார்த்தோங்க நாங்கள். அப்படி ஒரு அற்புதம்.